ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. விசாகம் நட்சத்திரம். ஸ்ரீ முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தார். ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கிற சிறப்பான பெயரும் உண்டு. எனவே வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்றும் மாதம் மாதம் வரும் விசாகம் நட்சத்திரம் அன்றும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். இம்மாதம் ஆங்கிலம் தேதி 29/3/2024 அன்று விசாகம் நட்சத்திரம் உள்ளது. அன்றும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடலாம். விசாகம் நட்சத்திரம் அன்று அருகில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பான முறையில் நடைபெறும். அவற்றில் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசனம் செய்து வணங்குவது சிறப்பான பலன்களை தரும். அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான சுத்தமான பசும்பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், நல்லெண்ணெய், நெய், பூக்கள், புஷ்பங்கள், விபூதி, குங்குமம், சந்தனம், நல்ல சுத்தமான மஞ்சள் தந்தும் வழிபடலாம். நைவேத்தியத்திற்கு தேவையான பச்சரிசி, வெல்லம் போன்ற பொருட்களும் தந்தும் வழிபடலாம். பக்தர்களால் எந்த பொருள் முடிகிறதோ அவற்றை சுத்தமான முறையில் திருக்கோவிலுக்கு தந்தும் வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தரும். விசாகம் நட்சத்திர தினத்தன்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதன் பலன்கள்: குரு அருள் கிடைக்கும். நல்ல முறையில் சொகுசான சௌகரியமான நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். குரு அருளுடன் திரு அருளுடன் குழந்தைகள் வரம் கிடைக்கும். நல்ல முறையில் திருமண வரம் கிடைக்கும். ஸ்ரீ முருகப்பெருமானை குருநாதனாக நினைத்து வழிபடுவது குரு அருளுடன் கூடிய சிறப்பான பலன்களை தரும். திருமணத்திற்காக வழிபடுவர்கள் விரல்மாறனைந்து என்கிற தமிழ் ஸ்லோகத்தை படித்தும் கேட்டும் பார்ப்பதும் சிறப்பான நல்ல முறையில் திருமண வரம் கிடைக்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், ஸ்ரீ முருகப்பெருமான் போற்றிகள், குமாரஸ்தவம் போன்றவைகளை படிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் சிறப்பான பலன்களை தரும். வீட்டிலும் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்தும் வழிபடலாம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.